சங்கர் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் நம்ம வலிச்சிட்டு போகிறாப்போல இருக்குது. இந்தியன் 1 பார்த்தாப்போல இது இல்லை சரிங்களா. ஆனால் தேர்ட் பார்ட்டு எதிர்பார்க்கலாம். ஏன் அந்த ஃபீல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன்? ஏன்னா சித்தார்த் சாரோட போர்ஷன் அதிகமாக இருந்துச்சு படத்தில் இருக்குது. இதனால் நம்ம வந்து உலக நாயகனுக்காக தானே வரோம். அவருடைய சீன்ஸ் நிறைய வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அதே இந்தியன் 1ல் பாருங்கள் டோட்டலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வருது. டபுள் ஆக்ஷனில் ஃபுல்லாக வரும். அது நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்றது. இது கொஞ்சம் தொய்வாக இருக்கிறப்போல இருக்குது. ஆனால் இந்தியன் 1ல் நிறைய விஷயம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கும் நமக்கு. இது அந்த மாதிரி என்ன இருக்கு? இல்லை, மியூசிக் ரொம்ப அதில் ரொம்ப ப்ளஸ் வந்து மியூசிக், இதில் ரொம்ப மைனஸ் வந்து மியூசிக், அவ்வளோதான். ஏன்னா எதுவுமே மியூசிக் எப்படின்னா வந்திருக்கு அனிருத் சரியா பண்ணி இல்லை நம்ம அதை பார்த்துட்டோம் இல்லையா. இந்தியன் 1ல் வந்து அதாவது பிரம்மாண்டம் மியூசிக் எல்லாமே அதில் பக்காவாக இருக்கும் இல்லைங்களா. இதில் வந்து அதோட அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே, ஆனால் அதோட கம்மியாக தானே இருக்குது. பார்ட் 3யோட ட்ரைலர்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. அது எதிர்பார்க்குறோம். படம் வந்து ரிலீஸ் ஆனது பார்க்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு லேக் ஆகுச்சு அப்படின்னாங்க. உங்களுக்கு அது ஃபீல் கிடைச்சது அப்புறம்? புரியல. நிறைய பேர் நிறைய இடத்துல லேக் ஆச்சு, ரொம்ப லென்த்தாக போணுச்சு அப்படின்னாங்க. இப்போ எதோ சீன்ஸ்லாம் கட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அதை நான் இப்போ பார்த்தனால தெரில. அதான் பண்ணி ட்ரிம் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதாவது ஸ்பீடாக இருந்துச்சு படம்? ஸ்பீடாலாம் தெரில, கொஞ்சம் இதுவாக தான் போயிட்டுருக்கு. இந்தியன் 2 இந்தியன் 1 இருந்த அளவுக்கு இந்தியன் 2 கிடையாது கண்டிப்பாக. ஆனால் உண்மையாலுமே கிடையாது. பார்த்துருப்பேன், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்தியன் 1 வந்து பாட்டும் சரி எல்லாமே சரி இந்தியன் 1ல் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் இன்னும் இந்தியன் 1 பார்க்கல. ஸோ ஆனால் பாட்டு கேட்டிருக்கேன். ஸோ அதனால் சொன்னேன். இந்தியன் 2 வந்து ரொம்ப படத்தை இழுத்துட்டாங்க. ஸோ பின்னாடி போஸ்டர் அது ஏன் 0 ட்ரோலன்ஸ்னு போட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சத்தியமாக. எல்லாருமே வந்து ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ அது போட்டிருக்க தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் 1 பார்த்துட்டு வந்தால் தான் 2 புரியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் நான் தாராளமாக வந்து பார்க்கலாம். 1 பார்த்தவங்களும் சரி பார்க்காதவங்களும் சரி கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இல்லை ப்ரோ, 1 வந்து பெருசாக கொண்டாடி இருக்காங்க நம்ம ஊரில். ஆனால் வந்து இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு 1 பார்க்கணுன்றது தோணுச்சா? அப்படிலாம் எதுவும் தோணல ப்ரோ. எனக்கு இதே ஏன் பார்த்துட்டான்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ 1 பார்க்கணுன்ற அளவுக்குலாம் தோணல. பட் 1 வந்து அந்த சாங்ஸுக்காக நம்ம போய் பார்க்கலான்னு வேணால் தோணும். ஏன்னா எல்லாருமே வந்து 1 இருந்த அளவுக்கு 2 இல்லை, 1 இருந்த அளவுக்கு 2 இல்லைன்னு சொல்லும் போது 1 அப்படி என்னடா பெருசாக இருந்துச்சு அப்படி வேணால் தோணலாம் மேபி. அவ்வளோதான். இவர் வந்து நம்ம ஊருக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் காமிச்சிருப்பாங்க. ஆமாம். இது வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா ஒரு ஸ்டேட்டும் போகிறது எப்படி ப்ரோ தெரியுது? எனக்கு என்ன ஒன்றுனா இவர் இஷ்டத்துக்கு எல்லா இடத்துக்குள்ளேயும் போகிறாரு, எல்லா இடத்துக்குள்ளேயும் வராரு. சும்மா ஒரு இடத்துக்குள்ளேயே நம்மளால் போக முடியல. இவர் சும்மாவே போகிறாரு ஈஸியாக. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா எங்கேயாச்சும் சொல்லுங்கள். இது கூட இன்னொன்று அதில் கான்செப்ட் என்னென்னா திருடி வச்சுருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணார். ஓகே, அந்த நகை அந்த பணம் இதெல்லாம் வந்து அவங்க குடும்பமே தான் ஆண்டுட்டு இருக்க போகுது. அப்போ அது எதுக்கு அவங்கள மட்டும் கொல்லணும் நான் கேட்குறேன். அதை எடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்டே அவங்க கொடுக்கல. ஸோ அவங்க குடும்பம் அவங்களே தான் வச்சுருக்கு. இது எதுக்கு பண்ணணும்? கரெக்டாக இல்லையா நான் கேட்குறது? அது அவங்களே தானே வச்சுருக்க போகுது. அவங்க குடும்பமே தான் அந்த ஆண்டுட்டு இருக்க போகுது. அது யாருக்குமே யூஸே கிடையாதுல்ல மக்களுக்கு. அதுக்கு அது ஒரு கொல்லாமே இருக்கலாம் என்னை பொறுத்த வரையும். அந்நியன் படத்தில் வந்து கருட புராணம் படி ஒவ்வொரு தண்டனையாக சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி இல்லை ஒவ்வொரு வருமமாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு பார்க்கும்போது? சத்தியமாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அந்த விளையாட்டு புள்ள அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா, ஆமையை வச்சு விளையாட்டு. அப்போ ஒரு வருமம் வந்து சொல்லியிருப்பார். அது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறீங்களா? புரியவே இல்லை. அவர் சொன்னது வந்து அது ஒழுங்காக எனக்கு புரியல, மற்ற பேருக்கு புரிஞ்சுதான் தெரில. ஸோ அது ஒழுங்காக புரியல. ஆனால் மியூசிக் எப்படி ப்ரோ? பாட்டெல்லாம் ஓகே ப்ரோ. அந்த பாட்டெல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அதெல்லாம் குறைய சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட்டு சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு நடுவில் வந்தது. அண்ட் அந்த லாஸ்ட்டு 10 நிமிஷம் அது சூப்பராக இருந்துச்சு உண்மையாக. லாஸ்ட்டு 10 நிமிஷம் அது உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு முக்கியமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் பார்ட்டும் இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஎஃப்எக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. படம் சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. ஃபைட்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ பார்க்குறதுக்கு எப்படின்னா இருக்குது? பார்ட் 1 பார்த்துருப்பீங்கல்ல? அப்போதைக்கு இப்போதைக்கு சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. நிறைய பேர் லேக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு எங்கே லேக் ஆகுதுங்களா படம்? இல்லை சூப்பராக இருக்குது படம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கமல் சார் எப்படின்னா பண்ணியிருக்காரு? அட்டாசமாக கிளம்பிட்டாரு. சூப்பராக இருக்குது. ஃபைட்டு நல்லா இருக்குது. அவங்க வண்டியில் நல்லா ஓடுறாரு. கமல் சார் எப்படின்னா பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. கமலோட ஆக்டிங் நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு சார். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில்? இந்த படத்தில் கமல் சாரோடது இது ரொம்ப பிடிச்சிருக்கு. திருப்பி அந்த லஞ்சம் ஊழல் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது எப்படிமா இருந்துச்சு? கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு இதுதான். சூப்பராக இருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, இது எப்படி இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. அனிருத் மியூசிக் எப்படி இருக்கு? தெரியாது. அனிருத் பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு. கமல் சார் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு.